என்ன விஜய் அவர்களே, நாங்கெல்லாம் இந்த அரசியல் தளத்துல பயணிக்கிறதா வேணாவா? தமிழ்நாடு முழுக்க ரோடு ஷோன்ற பேர்ல எல்லா மக்களையும் உங்க பக்கம் வலிச்சிட்டீங்க. அப்படி இருந்தும் வட சென்னையில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பை எவ்வளவு நாசுக்கா தடுத்து நிறுத்தணும். உங்களை பாதியிலே திருப்பி அனுப்பணும். இன்னைக்கு என்னடானா பெரம்பூர்ல வீடு வீடு போக ஆரம்பிச்சிட்டீங்க. கோலம் வேற. எங்களுக்கு இருக்க ஒரு ஒரு சக்தியே இந்த சென்னை தான். அதையும் எங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டீங்கன்னா நாங்க எப்படிதான் இந்த அரசியல்ல பயணம் பண்றது? ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், இப்ப அதுவும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. பேசி பேசிய பொழப்பு நடத்துறோம், அதுக்கும் வேட்டி வச்சிட்டீங்க. இன்னைக்கு வீடு வீடா போய் நீங்க ஓட்டு கேக்குறீங்க அப்படின்னா எங்களை நீங்க என்னதான் நினைச்சீங்க? அரசியல் இருந்து ஒரே அடியா எங்களை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு இருக்க ஒரே பொழப்பு அது. ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியலை நீங்க கையில எடுத்து பண்றீங்க. மக்கள் சக்தி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஆயுதத்தை எங்களுக்கு எதிராக நீங்க ஏவுறீங்க. இதெல்லாம் சரியில்லை விஜய் அவர்களே, இதெல்லாம் சரியே இல்லை. எங்களை மாதிரி அரசியல்வாதிகள் இதை நம்பிதான் வாழ்றோம். இப்படி ஒட்டுமொத்த மக்களையும் உங்க பக்கம் திருப்புறது எங்களால ஏத்துக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது. பார்த்து பண்ணுங்க, நாங்களும் இருக்கோம். நன்றி.